பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜி கிட்ட போயிட்டு என்னாச்சுடி, எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கோமதி கிட்ட வந்து அத்தை நான் அதை எப்படி உங்ககிட்ட நான் சொல்ல போறேன், அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம என்ன விஷயன்றத முதல்ல சொல்லடி, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ராஜி வந்து கோமதி கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இப்ப லீவ் இல்லாம அவர் வேலை பார்க்க போறாராம். எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஏதோ அவருக்கு உதவியா நம்ம ஏதாவது ஒரு ஜாப் பார்க்கலானாலும் அதையும் முடிய மாட்டேங்குது, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் இருக்காங்க. உடனே கோமதி வந்து என் பையன் கஷ்டப்படுறதுக்கு முழு காரணம் நான் தான், அதனாலதான் அவருடைய அப்பா என்ன பண்ணாலும் அமைதியாவே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என் பையன் இப்படி கஷ்டப்படுறத எனக்கு பார்க்கணும்னு கடவுள் ஏன் இப்படி ஒரு தலையெழுத்தை கொடுத்துருக்காங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமதி வருத்தப்பட உடனே ராஜி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஒருவேளை நான் அப்படிப்பட்ட கேவலமான விஷயம் மட்டும் செய்யலைன்னா இந்த மாதிரி நிலைமை கதிருக்கு வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம நான் வந்து உயிரோடவே இருந்திருக்க கூடாது, அதனாலதான் என்னை பெற்றவங்களுக்கும் கஷ்டம், இப்ப நான் இங்க வந்திருக்க இவங்களுக்கும் கஷ்டம்னு சொல்றாங்க. உடனே மீனா நீ அப்படி நினைக்கிற, அந்த கெட்டவங்க கிட்ட இருந்து ஒரு நல்லவங்க கிட்ட உன்னுடைய அத்தை வந்து புடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு நினை, நீயாவே தானே சொல்லியிருக்க, கதிர் மாதிரி ஒரு பொசிஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு பாரு, அதை விட்டுட்டு நீ எதுக்காக இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் இப்படி இருக்காதீங்க. கதிர் கஷ்டப்படுறத ரொம்பவே சந்தோஷமா நினைச்சுதான் அவன் செய்யறான். அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? நம்ம கட்டிட்டு வந்த பொண்ணோட எல்லா சுயமரியாதை அது எல்லாமே முக்கியன்றதுக்காக தான் அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான். அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கே ராஜின்னு சொல்லிட்டு மீனா ராஜிக்கு எல்லா விஷயமும் புரிய வைக்கிறாங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.